Hi, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பிகினர் அப்படின்னாலும் ஓகே, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பட் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கவங்களுக்கும் சரி இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனை தீர்க்கிறதுக்காக ஒரு 14 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ அந்த 14 பாயிண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? ஓகேங்களா? ஒரு மேப் தேவை. ஓகேங்களா? போரா புஜி மாதிரி ஃபர்ஸ்ட் போய் நம்ம என்ன தேடுவோம், ஒரு இடத்துக்கு போனோம்னே மேப் தான் தேடுவோம் இல்லைங்களா? சோ அந்த மேப் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ். சோ ஏகப்பட்ட வீடியோல கேட்டுப்பீங்க சிலபஸ்ன்னு சொல்லிட்டு. சோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அந்த மேப், இந்த சிலபஸ்ன்ற மேப் உங்க கையில இல்லைன்னா நீங்க தொலைஞ்சு போனதா தான் அர்த்தம். ஓகேங்களா? அதனால சிலபஸ் இஸ் யுவர் மேப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சிலபஸ். அந்த சிலபஸ் நீங்க எழுதி வச்சாலும் ஓகே, இல்ல பிரிண்டர் போட்டு செவுத்துல ஓட்டி வச்சாலும் ஓகே, பட் சிலபஸ் உங்க கையில கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? சோ அந்த சிலபஸ் எடுத்துட்டு ஒரு 1 டைம் to 2 டைம் வாசிச்சு பாருங்க, என்னதான் எல்லா டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தெரிஞ்சுட்டு அடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி ரொம்ப முக்கியம். சோ எந்த டாபிக்க எந்த புக்ல படிக்கணும், அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அந்த லிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த லிஸ்ட் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% டைம் உங்க டைம் சேவ் பண்ணலாம். சோ ஒவ்வொரு டைமும் நீங்க எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட நீங்க ஒரே டைம் அந்த லிஸ்ட் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா சோ கண்டிப்பா உங்களுக்கு டைம் 50% டைம் உங்களுக்கு கண்டிப்பா சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த போடுற அந்த ப்ராக்டிஸ் ஸ்டடி போட்டு நீங்க படிக்கிறீங்க இல்லையா, படிக்கிறது இன்னைக்கு நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்றத அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் பாயிண்ட் முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். சோ நீங்க எத்தனை மெட்டீரியல்ஸ் வச்சிருந்தாலும் நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இது மேட்டர் எங்குமே கிடைக்காது. ஓகேங்களா? சோ 6th ல இருந்து 12th சமச்சீர் புக் இருக்கு நம்மளுக்கு, அந்த புக்ஸ் ஃபர்ஸ்ட் முடிங்க. ஓகேங்களா? சோ இது அடுத்த தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி பிளஸ் எக்கனாமிக்ஸ் பிளஸ் ஜியோகிராஃபி பிளஸ் ஹிஸ்டரி. இது பிக் 4 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிற முக்கியமான 4 விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? சோ இத மெயினா 10th 11th 12th சோ இந்த இதுல இருக்க புக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கிறது ரொம்ப முக்கியம். பட் அதுக்காக இதை மட்டும் படிச்சா போதும்னு நினைக்காதீங்க. இதை நல்லா படிக்கணும், ஃபிங்கர் டிப்ல இருக்கணும்னு அந்த மாதிரி நல்லா படிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே, சிலபஸ் எடுத்தாச்சு, வேர் டு ஸ்டடி போட்டாச்சு, இது எல்லாமே தெரிஞ்சாச்சு. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது. ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது. சோ ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரீயா எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்க. ஓகேங்களா? சோ டைம் கிடைக்கும் போது முடிஞ்ச ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல நான் புக்லயே நான் ஹைலைட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். பட் ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கிறது பேர் தான் ஷார்ட் நோட். அதே மாதிரி யூனிவர்சல் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், என் நோட்டுக்கு யூனிவர்சல் நோட்ஸ் ஒன்று போட்டு வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அதாவது என் மண்டையில ஏறாத இயர்ஸோ பேரோ எதுனாலுமே அந்த டாபிக் வைஸ் நான் எழுதி நோட் பண்ணி வச்சுப்பேன். சோ கடைசி டைம் ரிவிஷன்ல நான் எடுத்து பார்க்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஒரு நோட்ல போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நோட்டு நான் என் கூடயே வச்சுப்பேன். எக்ஸாம் போகும்போது நான் கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது யூனிவர்சல் நோட்ஸ் எல்லா சப்ஜெக்டோட என் மண்டையில ஏறாத எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு தோணுதோ அது எல்லாமே எழுதி வச்சிருக்கேன்.
ஓகேங்களா. அந்த நோட்ஸ் என்ன தவிர வேற யாராலும் படிக்க முடியாது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இது ஓகேங்களா. அடுத்த 6th பாயிண்ட் வந்து அவுட் சோர்ஸ் மெட்டீரியல். சோ இந்த அவுட் சோர்ஸ் அப்படின்றது என்ன, சும்மா அவுட் சோர்ஸ்ன்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் முடிச்சதும் ஓகேங்களா. சோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை, அதுதான் நமக்கு ஸ்கோரிங் பாயிண்டே அதுதான். ஓகேங்களா. சோ அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பையன் இருக்கு அப்படின்னா வெங்கடேஷன் புக்ஸ், அதே மாதிரி யூனிட் 6க்கு ஓகேங்களா. அது இது வந்து பாலிட்டி அப்படின்னா லக்ஷ்மிகாந்த். ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அடுத்து 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் இந்த அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் படிக்கிறோம் இல்லையா, அது இது கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே நம்ம 65 அதாவது 75 GS இருக்கு இல்லையா, சோ அதுல 60+ வந்து மார்க் போடுறது கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து ஓகே, இப்பதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்க்கு வர போறோம். சோ இது வந்து 8th பாயிண்டா எடுத்துக்கலாம், அதுதான் ரிவிஷன். அந்த ரிவிஷன் சைக்கிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு படிச்சத ஃபர்ஸ்ட் கடைசியில ஒரு மணி நேரம் ரிவிஷனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இதே சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கீங்க, அதாவது அகாடமில இருக்கீங்கன்னா அவங்க எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா, அந்த வீக்கெண்ட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும், நீங்க வந்து எக்ஸாம் போட்டு பார்க்கணும். ஸோ ரிவிஷன் சைக்கிள் ரொம்ப முக்கியம். 9th பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. இது வந்து ஒரு தெரப்பி மாதிரி நம்மளுக்கு. நம்ம எவ்வளவோ நம்ம படிச்சிருப்போம், ரிவிஷன் பண்ணி பார்த்துப்போம், டெஸ்ட் போட்டு பார்த்துப்போம், பட் டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கிளியர் கட் கைடன்ஸ் கொடுக்கறது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா. சோ 2020 இருந்து 2025 இப்ப வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டின் பேப்பர், குரூப் 1 குரூப் 2 டெக்னிக்கல் எக்ஸாமா எல்லாத்துமே எடுத்து டெய்லியும் பாருங்க. அது எடுத்து நீங்க வந்து ஒரு கொஸ்டினா படிக்காம அந்த ஆப்ஷனையும் சேர்த்து படிங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஏன் இந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்க. ஓகேங்களா. சோ அந்த ஆப்ஷன் வச்சு ஏதாவது வேற ஏதாவது கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏன்னா அதே வந்து கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸ்டேட்மெண்டா மாத்தி பாருங்க ஒரு கொஸ்டினை. அந்த கொஸ்டின்லயே வந்து 2 கொஸ்டினா கேட்கறதுக்கு அதாவது 2 ஆன்சர் வரும், அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா. சும்மா எடுத்து பாக்குறது கிடையாது. ஓகேங்களா. சோ கொஸ்டின் பேப்பர் வந்து அதை எடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்மளுக்கு 10th பாயிண்ட். ஓகேங்களா. சோ நம்ம எவ்வளவு இது பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்கோரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ல போவோம் இல்லையா, அது நம்மளுக்கு கொடுக்கறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்கீம்ஸ். அடுத்து பட்ஜெட் ரொம்ப முக்கியம். அடுத்து எக்கனாமிக் சர்வே. இது 3 வந்து ரொம்ப 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 முக்கியம். இது கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி படிச்சே ஆகும். இதுதான் உங்களோட அதாவது வெற்றி தீர்மானிக்கிற ஒரு கூடுதல் மதிப்பெண் உங்களுக்கு எடுத்து கொடுக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா. சரி ஓகே. சோ இதுக்கு எப்படி பிளான் போடலாம், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் இல்லையா. சோ அதுதான் 11th பாயிண்ட். இப்ப நீங்க ஃபுல் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தான் ஸ்கோரிங் இல்லையா, அதுக்கு வந்து 3 hours ஒதுக்கிக்கோங்க. ஜிஎஸ்க்கு ஒரு 3 hours, மேக்ஸ்க்கு 1 hour கன்ஃபார்ம். அதே போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு 1 hour. ஓகேங்களா. சோ ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு நீங்க எப்படின்னா மாத்திக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா இதே பார்ட் டைம் போறீங்க, பார்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா, பார்ட் டைம் ஒர்க் பண்றீங்க, அந்த மாதிரி பார்ட் டைமா படிக்கிறேன் அப்படின்னா தமிழுக்கு கன்ஃபார்ம் 2 hours, ஜிஎஸ்க்கும் மேக்ஸ்க்கும் சேர்த்து 2 hours. இது நீங்க எப்படினாலும் பிரிச்சுக்கலாம், இது கன்ஃபார்ம் இருக்கணும். ஓகேங்களா. சோ கடைசி அந்த 1 hour ரிவிஷனுக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்ட் டைம் போறவங்களுக்கு. ஓகே. 12th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவத்திலும் மகா பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின்ல தப்பு பண்றதுதான். ஓகேங்களா. சோ இது தவிர்க்க வேணும் அப்படின்னா நீங்க டெஸ்ட் ரிப்பீட்டடா போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அது நீங்க டாபிக் வைஸா எடுத்துக்கிட்டாலும் ஓகே, எப்படினாலும் ஓகே, நீங்க திருப்பி டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருந்தாதான்
தெரிஞ்ச கொஸ்டின் வந்து தப்பா நம்ம பண்ணாம அது கரெக்டா நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, அதுதான் வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் 12th பாயிண்ட். ஓகேங்களா, சரி ஓகே. சோ கடைசியா நான் 13வது பாயிண்ட்ல நான் சொல்ல போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் ஒரு 2 months நீங்க தாக்கு பிடிச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து பாருங்க. அந்த 2 monthsக்கு அப்புறம் உங்களுக்கே தானா ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். ஓகேங்களா, செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து நீங்களே தனால படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கஷ்டன்ற ஒரு எண்ணமே போயிடும். ஓகேங்களா, சரி ஓகே. 14 பாயிண்ட் இருக்கு இல்லையா, நான் சொல்ல போற இந்த 14 பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல பார்த்த அந்த 13 பாயிண்ட்ஸையும் மேலோட்டமா புரிஞ்சுக்காம கரெக்டா புரிஞ்சு இதை கரெக்டா ஃபார்ம் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணி நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேங்களா, சோ ஐ ஹோப் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் நினைக்கிறேன் இந்த 14 பாயிண்ட்ஸ். சோ இது இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது டிப்ஸ் தான் நீங்க எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் பார்க்கலாம். சோ மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 1 hours ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ அதை வந்து நீங்க எப்படி ஒதுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு டாபிக்கா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல அட்லீஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க போட்டு பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா, சோ அது வந்து பெர்ஃபெக்டா கரெக்டா அந்த டாபிக்ல மறுபடியும் கொடுத்தா நீங்க எப்படினாலும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி ஆகும். 20 கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சோ டைமிங் வந்து 1 hour அப்படின்றத விட 20 கொஸ்டின்ஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். இதனால வந்து 25 கொஸ்டின்ஸா எடுக்க முடியும் அப்படின்னா அது 25 கொஸ்டினா எடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இதுக்கு நான் கொஸ்டின்லாம் எங்க போனோம்னா வேற எங்கேயும் கிடையாது. நம்ம 12th 6th இருந்து 10th இருக்கு இல்லையா, அந்த புக்ஸ்ல இருக்க கொஸ்டின் கூட நீங்க எடுத்து ட்ரை பண்ணுங்க, இல்ல வெளியே இருந்து கூட எடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா, சோ அதே மாதிரி யூனிட் 8, 9 இப்ப இருக்க யூனிட் 6 இல்லையா, அந்த யூனிட் 6 அந்த மெயினான இது 20 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. சோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா, அதாவது தமிழ் இலக்கிய வரலாறு, திருக்குறள், தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், ஓகேங்களா, இதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ இது ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லாம எத்திக்ஸ் புக் வந்து இருக்கும். ஓகேங்களா, எத்திக்ஸ் புக்ஸ் வந்து 11th and 12th வந்து எத்திக்ஸ் புக் இருக்கும். இது படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இது இப்ப நீங்க இருக்கிறதோட ஒரு ஸ்டெப் முன்னாடி நீங்க போயிருக்கீங்க அப்படின்றது வந்து அவங்களால ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, சோ அதனால அந்த மாதிரி பாருங்க. ஓகேங்களா, சின்ன சின்ன டிப்ஸ். சோ அடுத்து டெஸ்ட் போட்டு பாக்குறீங்க இல்லையா. சோ டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது நீங்க வெறுமனே எடுத்து ஃபர்ஸ்டுக்கு செகண்டுக்கு பி இப்படி போடுறது வந்து வேஸ்ட்னு நான் சொல்லுவேன். OMR பிராக்டிஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். சோ OMR பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு OMR புக்கு தனியா விற்கிறாங்க. நீங்க அந்த OMR புக் வாங்கிக்கிட்டாலும் ஓகே, நீங்க பிரிண்ட் வீட்லயே இருக்கணும், பிரிண்ட் எடுத்து நீங்க பைண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்ல பேட்ல போய் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். பட் OMR பிராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு பதட்டம் வராம தப்பா நம்ம போய் பாயிண்ட் வச்சுக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் அதாவது தடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி படிக்கிற நேரத்துல மொபைல் போன் வந்து பக்கத்துல தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஏர்பிளேன் மோட்லயே எதுலயும் போட்டு தூக்கி கிடாசிடுங்க. ஓகேங்களா, சோ அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஓகேங்களா, சோ அந்த டாபிக்ஸ் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல அந்த இதெல்லாம் வரும் இல்லையா, மார்டாலிட்டி ரேட், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லி பார்ப்போம் இல்லையா. அதை வந்து குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு நிறைய பேர் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து படிக்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா, சோ நம்ம இப்படி படிக்கும்போது படிச்சோமே இந்த பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஞாபகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, சோ இந்த 14 பாயிண்ட்ஸ் பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் தேடி தயவு செஞ்சு ஓடாதீங்க. உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு அகாடமில ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அகாடமி மட்டுமே பாருங்க. ஓகேங்களா, சோ நான் வந்து 2 அகாடமி இருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கிடைக்கிறதுல அவ்வளவா. சோ அதனாலதான் வந்து அந்த அகாடமி நான் போயிருக்கேன், இன்னொரு அகாடமி நான் பண்ணிருக்கேன். பட் மெயினா நான் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்றது வந்து கிறிஸ்டோபா அகாடமின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வந்து
ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த அகாடமியை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நீங்க தேடுற அந்த சக்சஸ் உங்களுக்கு தன்னால வரும். நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் மெட்டீரியல் சேர்த்துட்டே இருப்பீங்களே தவிர உங்களால மார்க்ஸ் வந்து சேர்த்தவே முடியாது. ஓகேங்களா? சோ மெட்டீரியல் பின்னாடி ஓடாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு படிச்சுட்டு இருக்காதீங்க, எல்லாத்தையும் போட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒரு லெசன் நம்ம படிக்கணும்னா இது சிலபஸ்ல இருக்கா, சிலபஸ்ல முக்கியமா வந்து படிக்கணும், இதுல வந்து மார்க் ஸ்கோரிங் ஏரியாவான்னு ட்ரை பண்ணுங்க. அதுக்குதான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து திருப்பி பாக்குறது அப்படின்றது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதை டீப்பா அனலைசிஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நம்ம படிக்கிறது டைம் ஆகும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 டைம் தான் அந்த ஒரு டைம் எடுத்துக்கிறது ஆகும். ரிவிஷன் அப்படின்ற ஒரு டைம்ல நீங்க படிச்சு ரிவிஷன் பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க 2 மணி நேரம் எடுக்கிற டாபிக் வெறும் 20 மினிட்ஸ் உங்களால முடிக்க முடியும். ரிவிஷனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அதுக்குதான் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கிறது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நான் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோஸ் போய் பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்கணும் நிறைய, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் மேப்ஸா இருக்கட்டும், ஷார்ட் நோட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வீடியோ வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த வீடியோஸும் போய் பாருங்க. ஸோ அதை பார்த்து நீங்க உங்களுக்கு என்ன தேவையானதோ அதை எடுத்துக்கிட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் போட்டு மனசுல போட்டு குழப்பிக்காம கரெக்டா வந்து ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அதனால ஒரு நாளைக்கு நான் 4 டாபிக் எடுத்து வச்சேன், அந்த 4 டாபிக்ல நான் ஒரு டாபிக் தான் முடிக்க முடியுது அப்படின்னா முடிங்க. மீறி 3 டாபிக் அடுத்த நாள் முடிக்க முடியுதாமா முடிங்க. பட் ஏதோ ஒன்று முடிங்க. ஓகேங்களா? கன்சிஸ்டன்சி அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபெயில் ஆகுற வரைக்கும் முடிக்கிறது கிடையாது. நம்ம ஒரு டைம் ஃபெயில் ஆயிட்டோம், இது முடிச்சுட்டு வந்து எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டே வரோம் இல்லையா, சக்சஸ் வரைக்கும். அதுதான் கன்சிஸ்டன்சி அப்படின்றது. அது நம்மளை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இப்பயும் முடிச்சிருவேன், இந்த முறை முடிச்சாதான், இல்லைன்னா அவ்வளவுதான், அதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? நான் படிச்சுட்டே வரேன், எனக்கு நான் அது கொடுக்க வேண்டிய விஷயத்த வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். சோ வந்து கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா என்னால எடுக்க முடியும், அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? சோ அதுவே மைண்ட்ல போட்டு ஒரு இதா எடுத்து ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, மென்டல் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? சோ இதுதான் நான் சொல்லுவேன். சோ இந்த மாதிரி சில பல விஷயத்தெல்லாம் நான் வந்து சொல்றேன், எனக்கு தெரிஞ்சுட்டு சொல்றேன். சோ கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும் வீடியோ, பட் வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கிற மாதிரியும் நான் போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு இல்ல வேற ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே மறக்காம கீழே கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட் எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் போடுங்க. நீங்க என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்றீங்கன்னு போட்டீங்கன்னா உங்களை இந்த வீடியோ பாக்குறவங்க கீழே பார்த்து அதை கூட ஃபாலோ பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சிட்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோல இன்னொரு இன்ஃபர்மேஷனோட வரேன். பாய்.